பாயில்ட் எக் பண்றது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். டெய்லி மார்னிங் ஹெல்த்தியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எக் தான் ஒரு நல்ல ஆப்ஷன். எக் தானே பாயில் பண்ணா போதும்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா சம்டைம்ஸ் எக் ஓவர் பாயில் ஆயிடும், இல்லனா அண்டர் பாயில் ஆயிடும். நம்ம அதிக நேரம் பாயில் பண்ணும்போது பாத்திரத்திலையும் ஸ்கேல் பிடிச்சிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் 300ல இருந்து 1700 வரைக்கும் இருக்க எல்லா எக் பாய்லர்ஸையும் வாங்கி கம்பேர் பண்ணி ரியல் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட பில் குவாலிட்டி என்ன, எக்ஸ் எவ்வளோ நேரத்துல பாயில் ஆகும் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். டெஸ்டிங்க்கு நடுவுல நான் ஃபேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ், யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் சில ரெசிபிஸ் கூட ஷேர் பண்ண போறேன். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த ப்ராடக்ட்ஸை யாரும் ஸ்பான்சர் பண்ணல, நானே என் சொந்த காசுல வாங்கி டெஸ்ட் பண்ணி ஹானஸ்ட் ரிவ்யூவை உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் இங்க வாங்கியிருக்க எக் பாய்லர்ஸ் அமேசான் பேசிக்ஸ், போரோசில், கென்ட், பிலிப்ஸ் அண்ட் விப்ரோ. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமேசான் பேசிக்ஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வருது அண்ட் இதோட லிட்டு கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. போரோசில், கென்ட், விப்ரோ இது மூணுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில வருது அண்ட் இதோட லிட் குவாலிட்டி கூட நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. பிலிப்ஸ் கூட பிளாஸ்டிக் பாடியில தான் வருது, பட் நல்ல பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. இந்த லிட்டோட குவாலிட்டி கூட நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்போ இதோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அமேசான் பேசிக்ஸ் அண்ட் போரோசில்ல 7x வரைக்கும் நம்ம பாயில் பண்ணலாம். கென்ட் அண்ட் பிலிப்ஸ்ல 6x வரைக்கும் நம்ம பாயில் பண்ணலாம். பட் இது எல்லாத்த விடவும் அதிகமா விப்ரோல ஒரே நேரத்துல 16x வரைக்கும் பாயில் பண்ணலாம். இப்போ இதுல இருக்க எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கூடயுமே ஒரு மெஷரிங் கப் வந்திருக்கு. அமேசான் பேசிக்ஸ் தவிர மத்த எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா ஒரு போச்சிங் ட்ரே கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஆம்லேட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ்னு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் ஸ்டீம் பண்ணலாம். முக்கியமா எல்லா எக் பாய்லர்ஸ்லயும் ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் இருக்கு. அதனால எக் ஓவரா பாயில் ஆயிடுமோன்னு பயப்பட தேவையில்ல. இப்போ இது எல்லாத்தையும் ரியல் டைம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு எக் பாய்லர்ஸ்லயும் 4x வச்சு மெஷரிங் கப்பை யூஸ் பண்ணி கரெக்ட் அமௌண்ட்ல வாட்டர் ஃபில் பண்ணி ஹாட், மீடியம், சாஃப்ட் பாயில் மூணையுமே டெஸ்ட் பண்ண போறோம். ஹாட் பாயில்டு எக்னா எக்கோட ஒயிட்டும் யோக்கும் கம்ப்ளீட்டா குக் ஆகிருக்கும். இதை நம்ம கரீஸ்ல யூஸ் பண்ணலாம், இல்லனா டைரக்டா அப்படியே கூட சாப்பிடலாம். மீடியம் பாயில்டு எக்னா எக் ஒயிட் நல்லா குக் ஆகிருக்கும், யோக் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இது சாண்ட்விச் மாதிரி டிஷ்ஷஸ்க்கு நல்லா சூட் ஆகும். சாஃப்ட் பாயில் எக்னா எக் ஒயிட் குக் ஆகிருக்கும், யோக் கொஞ்சம் ரன்னி ஆர் செமி ரன்னியா இருக்கும். இதை ராமென், சாலட் மாதிரி டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். முதல்ல ஹாட் பாயில் டெஸ்ட் பண்ணலாம். இந்த டெஸ்ட்ல எல்லாத்த விடவும் ஃபாஸ்டா விப்ரோ தான் ஃபர்ஸ்ட் ஆட்டோ கட் ஆஃப் ஆகிருக்கு, அதுவும் 6 minutes 47 secondsல. அமேசான் பேசிக்ஸ் 7 minutes 40 seconds, கென்ட் 9 minutes 5 seconds, போரோசில் 9 minutes 50 seconds அண்ட் பிலிப்ஸ் 15 minutes 35 seconds எடுத்திருக்கு. இந்த ஹாட் பாயில்டு எக்கை 5ல இருந்து 60 years பிளஸ் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம். இப்போ கட் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்தா கென்ட், பிலிப்ஸ், விப்ரோல எக்ஸ் பர்ஃபெக்டா குக் ஆகிருந்தது. அமேசான் பேசிக்ஸ் அண்ட் போரோசில் ரெண்டுமே ஓகேவா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா அமேசான் பேசிக்ஸோட லிட்டை ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்மெல் வருது அண்ட் ஆன்லைன் ரிவ்யூஸ்ல கூட ஃபியூ டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாய்லர் மெல்ட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டிப் சொல்றேன். எக் பாய்லர்ஸ் ஆட்டோ கட் ஆஃப் ஆன உடனே எக்ஸை கோல்டு வாட்டர்ல போட்டு பீல் பண்ணா எக்ஸ் கம்ப்ளீட்டா குக் ஆகாம இருக்கலாம். ஆட்டோ கட் ஆஃப் ஆன அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்புறமா கோல்டு வாட்டர்ல போடுங்க. அப்போ எக்ஸ் பீல் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அண்ட் பர்ஃபெக்டாவும் குக் ஆகிருக்கும். இப்போ மீடியம் பாயில் டெஸ்ட் பார்க்கலாம். இந்த டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் விப்ரோ தான் 4 minutes 23 secondsல கட் ஆஃப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கென்ட் 5 minutes 3 seconds, அமேசான் பேசிக்ஸ் 5 minutes 41 seconds அண்ட் போரோசில் 6 minutes 40 secondsல கட் ஆஃப் ஆகிருக்கு. இங்கேயும் பிலிப்ஸ் கடைசியா 8 minutes 33 seconds டைம் எடுத்திருக்கு. இந்த மீடியம் பாயில்டு எக்கை குழந்தைங்களுக்கு கொடுக்காம 13+ years இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் அண்டர் குக்டா இருக்கும், அதனால குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ எக்ஸை கட் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்தா பிலிப்ஸ் அண்ட் விப்ரோ ரெண்டுமே பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. போரோசில் அண்ட் கென்ட்டும் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆனா அமேசான் பேசிக்ஸ்ல ரிசல்ட் ஒன்றும் அவ்வளோ கன்சிஸ்டண்டா இல்ல. இன்னொரு யூஸ்ஃபுல் டிப் சொல்லிட்டா, எக்ஸ் பாயில் பண்ணதுக்கு அப்புறம் பாய்லரோட பாட்டம்ல ஒரு பிரவுன் ஸ்டெயின் வரும். அதை ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாதீங்க, ஏன்னா தண்ணி உள்ள போனா அப்ளையன்ஸ் டேமேஜ் ஆகலாம். அதுக்கு பதிலா வெட் கிளாத் யூஸ் பண்ணி வைப் பண்ணுங்க. அப்போ தண்ணியும் உள்ள போகாது,
அப்ளையன்ஸோட லைஃபும் அதிகமா இருக்கும். ஆனா டெய்லியும் பாயில்ட் எக் சாப்பிடுறது கொஞ்சம் போரிங்கா இருக்கும்ல. அதுக்கு தான் இதுல இருக்க ட்ரேஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாஃப்ட் பாயில் டெஸ்ட் பார்க்கலாம். அக்யூரேட் ரிசல்ட்ஸ்க்காக இந்த டெஸ்ட்டை 2 தடவை ரிப்பீட் பண்ண வேண்டியது வந்தது. நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் பாயில்ட் எக்குக்கு நல்ல எக் பாய்லர் போதும்னு நினைப்போம். ஆனா எக்கோட ஃப்ரெஷ்னஸும் ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணுன்னு நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நார்மல் எக்ஸ் யூஸ் பண்ணோம். சில பாய்லர்ஸ்ல அதை பீல் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போதான் புரிஞ்சுது பிரச்சனை பாய்லர்ல இல்ல, எக்ல தான் இருக்குன்னு. செகண்ட் டெஸ்ட்டுக்கு ஃப்ரெஷ் எக்ஸ், மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் ரெண்டுமே செக் பண்ணி யூஸ் பண்ணோம். அப்போ ரிசல்ட்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. அதனால இப்போ செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸை சொல்றேன். இதுலயும் ஃபர்ஸ்ட் விப்ரோ 3 minutes 20 secondsல ஆட்டோ கட் ஆஃப் ஆகிருக்கு. அமேசான் பேசிக்ஸ் அண்ட் கென்ட் அரௌண்ட் 4 minutes 40 seconds. அண்ட் இங்கேயும் லாஸ்டா பிலிப்ஸ் 6 minutes 42 seconds எடுத்திருக்கு. சாஃப்ட் பாயில்ட் எக் சின்ன குழந்தைங்களுக்கு, பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கு, அப்புறம் 50+ ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா ரன்னியும் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆக டைம் எடுக்கும். இது 18 to 50 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். இப்போ கட் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்தா பிலிப்ஸ்ல எக் பர்ஃபெக்டா பாயில் ஆயிருக்கு. அமேசான் பேசிக்ஸ் அண்ட் கென்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா போரோசில் அண்ட் விப்ரோல எக் ஒயிட்ஸ் கூட கம்ப்ளீட்டா குக் ஆகல. இப்போ இதுல இருக்க எக்ஸ்ட்ரா ட்ரேஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம் அண்ட் ஆம்லெட் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை வச்சு சில ரெசிபிஸ் பார்க்கலாமா? பட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பிலிப்ஸ் எக் பாய்லர். ஏன்னா இது எல்லா டெஸ்ட்லயும் பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அண்ட் பாக்குறதுக்கும் நல்ல பிரீமியம் லுக்ல இருக்கு. ஆனா எக்ஸ் பாயில் ஆகுறதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும். அடுத்து என்னோட செகண்ட் ரெக்கமெண்டேஷன் போரோசில் அண்ட் கென்ட். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. அண்ட் தேர்ட் ரெக்கமெண்டேஷன் விப்ரோ. நம்ம வீட்ல அதிகமா ஆட்கள் இருந்தாலோ இல்ல ஜிம் பர்சன் இருந்தாலோ விப்ரோ தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இதுல ஒரே டைம்ல 16 எக்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணலாம். அண்ட் இதுல அட்டாச்மெண்ட்ஸ் கூட அதிகமா கொடுத்திருக்காங்க. எக் பாய்லர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இருங்க இன்னும் வீடியோ முடியல, ரெசிபிஸ் இருக்குல்ல, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சாஃப்ட் பாயில் எக் யூஸ் பண்ணி அவகேடோ டோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அவகேடோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை பிரெட் டோஸ்ட் மேல ஸ்ப்ரெட் பண்ணி மேல சாஃப்ட் பாயில் எக்ஸ் வச்சு கட் பண்ணா கிரீமியான அவகேடோ டோஸ்ட் ரெடி. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லி ஆயில் ஆட் பண்ணா டேஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் மீடியம் பாயில் ரெசிபிக்காக எக் ஒயிட்ல இருந்து யோக்க தனியா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யோக்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக் ஒயிட்ஸ் ஸ்மால் பீசஸா கட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை 2 பிரெட் ஸ்லைஸ்க்குள்ள வச்சோம்னா சாண்ட்விச் ரெடி. அண்ட் இதுல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம்னா இன்னும் டேஸ்டியா இருக்கும். இல்லைங்க என்னால இவ்வளோலாம் பண்ண முடியாது, சிம்பிளா சாப்பிடணும் அப்படின்னா மீடியம் பாயில்ட் எக்கை ஜஸ்ட் கட் பண்ணி அது மேல சால்ட், பெப்பர், சில்லி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஹாட் பாயில் எக்ஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டைரக்டா சாப்பிடலாம், ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், கரீஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே காமனா தெரிஞ்சதுதான், அதனால டீட்டெயில்டா காட்டல. பாத்தீங்களா, ஒரு சிம்பிள் எக் பாய்லர் நம்ம லைஃப்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கு. உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.